ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மதுரையில் உள்ள ஏஆர்எஸ் கியா ஷோரூம்க்கு வந்திருக்கோம். இந்த ஷோரூம்க்கு நம்ம ஏன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 2025 வந்து பார்த்திங்கன்னா கியாவில் வந்து ஒரு சூப்பரான காம்பாக்ட் எஸ்யூவி லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி இந்தியாவில் காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் சரியான டஃப்பான காம்படிஷன் போயிட்டு இருக்கும்போது இவங்க ஆல்ரெடி செல்டாஸ் ஆஸ் வெல் அஸ் வந்து சோனட் வச்சுருக்காங்க. பட் இது வந்து கொஞ்சம் ரீடிஃபைண்டாக ரொம்ப ஒரு மாடர்னாக ரொம்ப ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் காராக ஒரு காம்பாக்ட் எஸ்யூவியாக சூப்பரான ஒரு 5 சீட்டர் செக்மெண்ட்டில் நல்ல ஸ்பேஷியஸாக ஒரு 465 லிட்டர் பூட் ஸ்பேஸோட ஒரு கிளாஸ் ரீடிங் பூட் ஸ்பேஸுங்க. அது அந்த மாதிரி ஒரு மேசிவான ஒரு காம்பனண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதான் கியா சைராஸ். இது லான்ச் ஆகி 1 இயர் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. பட் இதில் வந்து 2026 என்னென்ன அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதில் 1 லிட்டர் டர்போ மேனுவல் நம்ம கையில் இருக்குது. ப்ளஸ் இதில் பிளாக் கலர் நமக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் 1 லிட்டர் டர்போ மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் 2 இன்ஜின் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஒன்று 1.5 டர்போ டீசல் அண்ட் 1 லிட்டர் டர்போ பெட்ரோல். 2 இன்ஜின் தான். டர்போ பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா 118 பிரேக் ஹார்ஸ் பவர் as well as 172 Nm ஆஃப் டார்க் ஜெனரேட் பண்ணுது. அது போக வந்து டர்போ டீசலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 114 bhp as well as 250 Nm ஆஃப் டார்க் ஜெனரேட் பண்ணுறாங்க. டீசல் வந்து ஒரு 18 to 20 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க மைலேஜ். பெட்ரோல் வந்து ஒரு 14 to 17 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. ப்ளஸ் இந்த காரோட பேஸ் வேரியன்ட்லேருந்து உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ், ABS, CBD, பிரேக் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து ஃபுல் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு அடாஸ் லெவல் 2 வருது. பட் இது வந்து மிட் வேரியன்ட் HTX மேனுவல் வேரியன்ட்னால உங்களுக்கு அடாஸ் லெவல் 2 கிடையாது, 360 டிகிரி கேம் கிடையாது, வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது, வென்டிலேட்டட் சீட் கிடையாது, பவர் சீட்ஸ் கிடையாது. மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸுமே பக்காவாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன அந்த 4 ஃபீச்சர் தவிர மற்ற எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட் விண்ட் ஸ்க்ரீனில் வந்து ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஃபுல் ஆப்ஷன் காரில் அது இருக்கும். ப்ளஸ் இது மிட் ஆப்ஷனால் இந்த ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் கொடுக்கல. பட் நல்லா ஒரு டால் பாய் டிசைனில் சூப்பர் ஏரோடைனமிக்காகவும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பேனட்டுமே நல்லா ஷார்ப் லைன்ஸோட அக்ரெசிவாகவும் கொடுத்துருக்காங்க. அந்த பேனட்டு கீழே அப்படியே உங்களுக்கு ஒரு 3 ஸ்பாட் LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் LED டிஆர்எல்ஸும் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃப்ரண்ட் பம்பர் அந்த க்ரில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு க்ளோஸ் டைப் க்ரில்லாக தான் இருக்குது. லைட்டாக மைனரான ஓப்பனிங் தான் கொடுத்துருக்காங்க. ஏர் டேம்ப் மாதிரி ஒரு அப்பர் ஏர் டேம்ப் அண்ட் லோவர் ஏர் டேம்ப் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு க்ரில் மாதிரி எஃபெக்ட் கொடுக்கவே இல்லை. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது. ஒரு ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ். அது போக வந்து இன்ஜின்லாம் கவர் பண்ணியிருக்காங்க அழகாக. ஒரு சூப்பர் நீடட் ப்ரெசன்ஸ் இந்த கார் கொடுக்குதுன்னே சொல்லலாம் இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸ்க்கு. ப்ளஸ் இதோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 215/60 R16. ஒரு டைமண்ட் கிட் அலாய் வீல்ஸ்னு சொல்லலாம். டியூல் டோனில் இருக்குது. பட் ஒரு ஆரோ அலாய் வீல்ஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்குது. ஃப்ரண்ட் வந்து டிஸ்க்லேயும் ரியர் வந்து ட்ரம் பிரேக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த வீல்ஸ் பார்க்குறதுக்கு, அலாய் வீல்ஸு. நெக்ஸ்ட் இதோட கிளாடிங் எஃபெக்ட்ஸ் அந்த சரௌண்ட் த பாடி அண்ட் வீல் ஆர்ச்சஸ் பற்றி பார்க்கலாம். பம்பரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து ஒரு பம்பர் கார்டு கொடுத்துருக்காங்க. பம்பர் கிளாடிங் இருக்குது. அது போக வந்து வீல் ஆர்ச் கிளாடிங், சரௌண்ட் த பாடி கிளாடிங், ரியர் வீல் ஆர்ச் அண்ட் ரியர் பம்பர்லேயும் கிளாடிங் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க. ஒரு ஃப்ளஷ் டைப் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க அது பார்க்குறதுக்கு. ஆட்டோ ஃபோல்டபுள் அண்ட் ரிட்ராக்டபிள் ஓவர்வியூம் செல்லு டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பாடி கலரில் இருக்குது. ஏ பில்லரும் பாடி கலரில் இருக்குது. ப்ளஸ் வந்து பி பில்லர் வந்து க்ளாஸி பிளாக் ஃபினிஷில் இருக்குது. சி பில்லர் வித் அந்த ஹியூஜ் குவார்டர் கிளாஸ் வந்து ரியர் விண்ட்ஸ்னோட அழகாக அவங்க ரேப் ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ரேப் ரவுண்ட் பண்ணுற இடத்துல அவங்க டெய்ல் லேம்ப்ஸ் வச்சுருக்காங்க இந்த வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும். நம்ம லேட்டர் ஆன் ரியர் எண்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். லோவர் விண்டோ லைன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிபிஎலுக்கு அப்புறம் வந்து அது அப்படியே கட் ஆகிடுது. செப்பரேட்டாக தான் இருக்குது. அது வந்து பாடி கலரில் பிளாக்கில் தான் கொடுத்துருக்காங்க, க்ரோமில் கொடுக்கல. ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டோன் கலர்னால பாடி கலரில் இருக்குது. ஒரு எலக்ட்ரிக் பெனாராமிக் சன் ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஒரு இன்டிகிரேட்டட் ரூஃப் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க மெட்டாலிக் ஃபினிஷிங்கில். ஒரு பாடி கலர்டு ஷார்க் ஃபின் ஆண்டாவும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ரூஃப் பார்க்குறதுக்கு. அந்த ஷார்க் ஃபின் அண்ட் நாக் சைடில் மட்டும் சின்ன சின்ன க்ரூவ்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஸ்பாய்லர், ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப்லாம் கொடுத்து, டிஃபாகர், ஷார்ட் ஷேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்து நல்ல ஒரு சூப்பர் ஃபியூச்சரிஸ்டிக் காராக கொடுத்துருக்காங்க. ஒரு ரிவர்ஸ் எல் டைப் LED டெய்ல் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பிளிட் LED டைப் டெய்ல் லேம்ப்ஸாக இருக்குது. பட் அது கனெக்டட் டைப்பாக இல்லை. பட் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. பட் கியா பேட்ஜிங், சைராஸ் பேட்ஜிங், அந்த நம்பர் பிளேட்டுக்கு மேலே அந்த பூட் லைட்டில் கரெக்டாக அந்த கேமரா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. TGDA அதை வந்து அது இந்த டர்போ இண்டிகேட் பண்ணுற மாதிரி டர்போ பேட்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. அதுவும் சூப்பரான ஒரு ப்ரெசன்ஸுங்க அந்த காருக்கு. நெக்ஸ்ட் இதோட காரோட லோ ப்ரெஷர் ரியர் பம்பரில் பார்த்தீங்கன்னா 4 சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்டர்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. அதில் ரிவர்ஸ் பார்க்கிங் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறப்போ ப்ரீமியமாக இருக்குங்க. நெக்ஸ்ட் இதோட லோ போர்ஷனில் வந்து பம்பரில் உங்களுக்கு ஒரு மெட்டாலிக் ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. ஒரு டியூல் டோன் எஃபெக்ட்டில் கொடுத்துருக்காங்க. 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ், அண்டர்சீஸ் காம்பனன்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிளாக் அவுட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆன்டிடெட் ஸ்கீம் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு ரெய்னி சீசன்லலாம் ரெஸ்ட்டை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். இப்போ இதோட இன்டீரியர்ஸ் பற்றி பார்க்கலாம்.
இன்டீரியர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாக் அண்ட் பீச்னு சொல்லிக்கலாம், பட் அது ஒரு கிரே அண்ட் பீச்னு சொல்லக்கூடாது, ஒரு ஆஷ் கலரில் தான் கொடுத்துருக்காங்க, லைட் ஆஷ் கலரில் கொடுத்துருக்காங்க. நிறைய சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டிரைவர் ஆம்ரெஸ்ட்டு, டோர் பேனல் எல்லாமே பாருங்கள். அந்த இது வென்டிலேட்டர் சீட்டோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு இது பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வென்டிலேட்டர் சீட் மட்டும் இதில் இருக்குது, பவர் சீட் கிடையாது. பட் இண்டிவிஜுவல் ஹெடர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு தனியாக ஒரு கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. கோ டிரைவர்ஸ்க்கு டேஷ்போர்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூல் டோன் எஃபெக்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது பிளாக் அண்ட் பீஜ்னு சொல்லலாம், பட் அது கிரே அண்ட் பீஜ்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு சூப்பர் ப்ரீமியமாக இருக்குது. 2 10.3 inch ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ஆக்ட் ஆகுது, இன்னொன்று இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆக்ட் ஆகுது. ரியர் டோர்ஸ் நல்லா விட ஓப்பனிங்காக இருக்குது. அங்கே பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கர்ஸு, பேசஞ்சருக்கு ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சன் பிளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, சான்ஸே இல்லைங்க பாருங்கள். சன் பிளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பர் ப்ரீமியமான ஒரு எஃபெக்டை வந்து எதில் கொடுத்துருக்காங்க, மிட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ரியர் சீட்ஸுமே நீங்கள் ஃபார்வர்ட் பேக்வர்ட் மூவ் பண்ணிக்கலாம், அதான் இதில் மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டே. ரியர் சீட்ஸ்க்கு தனியாக ஒரு கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 இண்டிவிஜுவல் ஹெடர்ஸ், சென்டர் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த பார்சல் ட்ரேயும் அவங்களுக்கு அந்த ரியர் சீட்ஸ்க்கு ஒரு சின்ன கேப் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதோட இது 6 ஏர்பேக் வேரியண்ட்னால உங்களுக்கு வந்து பிபிஎல் இன்சைடில் ஏர்பேக் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு கேபின் லைட்ஸ், அது போக மேனுவல் டிமிங் IRVM, ஒரு 10.2 inch டச் ஸ்க்ரீன் ஆடியோ, அது போக வந்து சிங்கிள் ஜோன் மேனுவல் ஏசி, டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட் வித் ரியர் ஏசி வென்ட்ஸ், அதெல்லாம் உங்களுக்கு சார்ஜிங் போர்ட்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பர் வைடான லெக் ரூம் அண்ட் ஹெட் ரூம் கண்டனால நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார்னே சொல்லலாம் இந்த சைரோஸ். இந்த சைரோஸோட டேஷ்போர்ட் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டியூல் டோன் எஃபெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு பிளாக் அண்ட் பீச் ஒரு கிரே அண்ட் பீச்னு கூட சொல்லிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. எல்லாமே நிறைய சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. லெதர் ராப் ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. அதில் டபுள் டினா டபுள் ஃப்ளாட் பாட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சூப்பர் ப்ரீமியமாக இருக்குது. ஃப்ரண்ட் கேபின் லைட்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதிலே உங்களுக்கு பனோராமிக் சன்ரூஃப் பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. மேனுவல் டிமிங் IRVM கொடுத்துருக்காங்க. 10.2 inch டச்சினோட வித் 6 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குது. இல்லை வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது, பட் சிங்கிள் ஜோன் மேனுவல் ஏசி கொடுத்துருக்காங்க. லெதர் ராப் கியர் நாப், கப் ஹோல்டர்ஸ், இது டிரைவர் ஆம்ரெஸ்ட், அதிலே உங்களுக்கு ஸ்டோரேஜோடு கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து மேனுவல் வேரியண்ட்னால உங்களுக்கு 1 liter டர்போவில் வந்து நார்மல் வேரியண்ட்டாக இருக்குது. இதிலே ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்கனோட கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. DCT கொடுத்துருக்காங்க. டீசல் ஆட்டோமேட்டிக்கில் டாக்கனோட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் அட்ஜஸ்டபிள் கிளஸ்டர் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அதில் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம்ஸ்லாம் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டபுள் டி, அதாவது பாட்டமும் ஃப்ளாட் பாட்டமாக இருக்குது, ஃப்ளாட் டாப்பாக இருக்குது, அதாவது டபுள் டி ஸ்டியரிங் வீல்னு சொல்கிறாங்க. இதை 2 spokesல கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு லெதர் ராப் பண்ணியிருக்காங்க. ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 395 லிட்டர்ஸ்லேருந்து 465 லிட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஏன்னா ரியர் சீட்ஸை நீங்கள் ஃபார்வர்ட் பேக்வர்ட் மூவ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது ஒரு பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஸ்பேர் வீல் டூல் கிட்டோட கொடுத்துருக்காங்க. நான் திருப்பி சொல்கிறேன், 395லேருந்து 465 லிட்டர்ஸ் வரைக்கும் இந்த பூட்டை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட் இந்த கார். குளோபல் NCAP கிராஷ் டெஸ்ட்லையும் 5 star ரேட்டிங் வாங்கியிருக்கு. இந்த கார் பிடிச்சிங்க வாங்கி என்ஜாய் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ.